விஜய் கட்சி இவ்வளவு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துது. எல்லாரும் டாக் ஆஃப் த டவுனா, டாக் ஆஃப் த எலெக்ஷனா, மேன் ஆஃப் த மேட்சா ஏன் விஜய் இருக்கிறார் அப்படின்னா, 40 வயசு கீழே இருக்கக்கூடிய பையன் பூரா அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறான். அவனா ஓடி வர்றான், அவனா வேலை பார்க்கிறான், அவனா தோரணம் கட்டுறான், அவனா கொடி கட்டுறான், அவனா அவ்வளவு வேலையும் பண்றான், வாலண்டியர் பண்றான். அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு கதி கலருது. இவங்களை கூட்டுறதுக்கு நம்ம குவார்டர் வாங்கி தர வேண்டியிருக்கு, பிரியாணி வாங்கி தர வேண்டியிருக்கு, சேர் போட்டு தர வேண்டியிருக்கு, போக வர வண்டி வைக்க வேண்டியிருக்குது. இவ்வளவு செஞ்சா சடைச்சுக்கிட்டே வர்றான். ஆமா வந்துட்டாலும் அப்படின்றான். அவன் என்னடான்னா காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 7 மணிக்கு வெயில்ல நிக்கிறான். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக தவறுனது யாரு? எங்கள் அண்ணன் சீமான் நேத்து ரொம்ப அழகா பேசினார். தமிழன் தற்கூரி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா, தற்கூரி ஆக்குனது யாரு? புரியுங்களா? ஆக்கிட்டான்னு ஆக்குனது யாருங்கிற கேள்வி வருதுல. அப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காம விட்டது யார் தப்பு?